ரொம்ப சிறப்பு. எங்களுக்கு அம்மானா சொன்னாலும் நான் அது மாதிரிலாம் ஆகி போச்சு தமிழ்நாட்டில். பார்த்தீங்களா, அம்மா எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு தமிழ்நாட்டில். அது மாதிரி தான் ஷூட் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்து நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த அற்புதமான ஒரு எங்களுக்கு வாய்ப்பு அளித்து. பின்னாடிக்கெல்லாம் கேட்குதா? லாஸ்ட்ல சொல்லுங்க. பின்னாடி உங்களுக்கு இப்படிதான் ஒரு கூட்டத்தில் ஒரு மணி நேரம் பேசுனதுக்கப்புறம் பின்னாடிக்குள்ளெல்லாம் கேட்குது அப்படின்னு. கேட்கல, பரவாயில்ல நீ பேசு அப்படின்னாங்க. தானே சின்ன கூட்டம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 400 பேர் இருப்போம். மதுரையில் ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்திருந்தாங்க. கைதட்டலாம் எனக்கு பாப்பா மறைக்கிறது இவன் முகத்தை கட்டிக்கிறது 2 கோடி பேர். உண்மைதாங்க. ஒருத்தன் பேர் தனக்கோடி, இன்னொரு புண்ணிய கோடி. மைக் செட் ஆப்ரேட்டர் பின்னாடி போனாங்க. ஒரு அம்மா கேட்டாங்க, தம்பி நீங்க இந்த மேடையில பண்ற நிகழ்ச்சியை விட எனக்கு டிவியில பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அப்படியா? டிவியில அவ்வளவு நல்ல நகைச்சுவையை நான் பேசுறேன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. டிவின்னா உடனே ஆஃப் பண்ணிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. நீ பேசணும், நான் கேட்கணும். ஒருத்தர் கேட்கப்பட்டு அவ்வளோ சந்தோஷம். ஏன் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்க. எங்கள் டீம் எல்லாம் ஃபுல்லாக பண்ணோம். சன் டிவி எங்கள் அசத்தல் மனெல்லாம் சேர்ந்து பண்ணோம். ஒரு இடத்துல நான் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணிட்டு மேலே மாடி இருந்து ஒரு நண்பர் கையாட்டிக்கிட்டே இருந்தார். என்னோட நிகழ்ச்சி பார்த்து கீழே குடு கீழே யாரும் ஓடி வந்தார். ஏங்க, நான் வாழ்க்கையை விறக்கி விட்டு முடிச்சு சாகலான்னு முடிவு பண்ணேன். உங்கள் பேச்சை கேட்டதுக்கப்புறம் இனிமேல் வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோட பேச்சு வந்து உங்களுக்கு உயிரே காப்பாற்றிருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள்லாம் உயிரோட இருக்குமா, நான் ஏன்டா சாகணும் அப்படின்னு. அதில் ஒரு சந்தோஷம் இல்லையா? எவ்வளோ நேரம் நிகழ்ச்சி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் சொன்னாலும் நான் அவ்வளோ நேரம் நிகழ்ச்சி பண்ணேன் அப்படின்னா. நீ எவ்வளோ நேரம் நிகழ்ச்சி பண்ணு, நாங்கள் 5 நிமிஷம் கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எல்லாமே இப்போ லாசம் ஆகிட்டீங்களா? கூப்பிட்றோமா? ரெடியா? ஓகே, இதுதாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து மீண்டும் ஒரு இடைவெளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய ரோபோஷங்களுக்கும் டோக்கியோ தமிழ்ச்சங்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய ஃபேவரட் இயக்குனர் வெங்கட் பிரபு சாருக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.